நான் டாக்டர் முகமது மீரான். தென்காசி மீரான் மருத்துவமனையில் இருதயம், நரம்பியல் மற்றும் சர்க்கரை நோய் சிறப்பு நிபுணராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு சர்க்கரை நோய் நோயாளிகளுக்கு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அதிகம் இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றிய ஒரு தகவல். வழக்கமா நம்ம நடைமுறையில பாக்குறது, சர்க்கரை நோயாளி எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் சுகர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். அதனால நான் சேஃபா இருக்கேன். நான் பாதுகாப்பா இருக்கேன். அத தவிர வேற அப்படிங்கிற தகவல் அவங்க சொல்லுவாங்க. பட் சர்க்கரை நோய் ஒரு சைலன்ட் கில்லர்ன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா, அது சர்க்கரை நோய் வெவ்வேறு பிரச்சனைகளையும் கூடவே சேர்த்து கொண்டு போயிரும். பொதுவா சர்க்கரை நோயாளிக்கு கூடவே அவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கலாம். அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கலாம். இந்த உயர் ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், சுகர் 3 குணமா இருக்கிறது பேஷண்ட் ரொம்ப ஆபத்தானது. இந்த ஆபத்தான இது வெவ்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இந்த இந்த சுகர், பிரஷர், உயர் கொலஸ்ட்ரால் இருக்கிறது எல்லாம் சேர்த்து பேஷண்ட்டுக்கு மாரடைப்பு, பக்கவாதம், சிறுநீரக செயலிழப்பு, கண் பார்வை இழப்பு இந்த மாதிரி பல பிரச்சனைகளை உண்டாக்கலாம். இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த மாதிரி கொலஸ்ட்ராலும் பிரஷரும் சேர்ந்து இருக்கிற ஒரு என்டைட்டிய லிப்பிட் டென்ஷன் சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. லிப்பிட் டென்ஷன் சொல்லிட்டு. அப்புறம் இது தவிர உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோயாளிகள்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 10ல 6 சர்க்கரை நோயாளிகள் உயர் ரத்த அழுத்தம் இருக்கும். இப்ப வழக்கமா சர்க்கரை நோயாளிகள் பிரஷரை பத்தி அவங்க தகவல் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தலை சுத்து இல்ல, தலைவலி இல்ல, நான் மருந்துகள் கண்டிப்பா எடுக்கணுமா அப்படிங்கிற தகவல் கேட்பாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம், சர்க்கரை நோயாளிகளுக்கு பிரஷர் அதிகமாகும்போது அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமலே பிரஷர் அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோயாளிகள் அவங்க பிரஷர் லெவல் 130, 80 அப்படிங்கிற லெவலுக்கு கீழ வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஏடிஏ கைட்லைன் படி 130, 80 கீழ வைக்கிறது கட்டாயமா வச்சுக்கணும் அவங்க. இப்ப பிபி அதிகமா இருக்கும்போது அவங்களோட ரத்த நாளங்கள் ஸ்டிஃப் ஆகி, ரத்த நாளங்கள்ல அடைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்களுடைய இருதயம் அதிகமா வேலை செய்ய வேண்டியிருக்கும். சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண் பார்வை இழப்பு ஏற்படுற வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத பேஷண்ட்டுக்கு நம்ம தெரிவிக்க வேண்டியிருக்கு. அதனால பேஷண்ட்ஸ் ஒவ்வொரு முறையும் ஹாஸ்பிட்டல் வரும்போது அவங்களோட பிளட் பிரஷரை செக் பண்றது கட்டாயம். முடிஞ்சா பேஷண்ட்ஸ் அவங்க ரிலாக்ஸ்டா வீட்ல இருக்கும்போது கூட அவங்க பிளட் பிரஷரை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால முக்கியமா ரத்த கொதிப்ப பேஷண்ட்ஸ் இக்னோர் பண்ணக்கூடாது. அவங்க சரியா மருத்துவர பார்த்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கட்டாயம். இதுக்கடுத்து உயர் ரத்த கொலஸ்ட்ரால் சர்க்கரை நோயாளிக்கு இருந்தா என்ன பிரச்சனைகள் வரும்னு பார்ப்போம். கொலஸ்ட்ரால் நார்மலா அதிகமா இருக்கிறது ஆபத்து தான். பட் சர்க்கரை நோயோட சேர்ந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறது இன்னும் கூட ஆபத்தானது. வழக்கமா டிஜிஎல் அதிகமா இருக்கிறது, ஹெச்டிஎல் கம்மியா இருக்கிறது, எல்டிஎல் அதிகமா இருக்குது. இந்த 3 என்டைட்டி இருந்தாலே அதுக்கு பேர் டயபெட்டிக் டிஸ்லிபிடீமியான்னு சர்க்கரை நோயாளிக்கு சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்தா அவங்க ரத்த குழாய்கள் வேகமா அடைப்பு ஏற்பட்டு அடைப்பு ஏற்படலாம். இல்ல பக்கவாதம் ஏற்படலாம். இந்த மாதிரி பல நன்மைகள், தீமைகள் ஏற்படலாம் அவங்களுக்கு. ஆனா பொதுவா கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறதுக்கும் பேஷண்ட்க்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதனால பேஷண்ட் பொதுவா 6 மாசத்துக்கோ, 1 வருஷத்துக்கோ ஒரு தடவ அவங்களோட ரத்த கொலஸ்ட்ரால் லெவல செக் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவைப்பட்டா ஸ்டாட்டின் அப்படிங்கிற மருந்து அவங்க எடுக்க வேண்டி இருக்கும். அவங்க கொலஸ்ட்ரால அடிக்கடி செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். இது பண்றது மூலமா அவங்க ஹார்ட் அட்டாக்கையும், பக்கவாதத்தையும் கண்டிப்பா தடுத்துக்க முடியும். இது தவிர பேஷண்ட் பொதுவா சர்க்கரை நோயாளிகள், இந்த பிரஷர், கொலஸ்ட்ரால் இருக்கவங்க வாழ்வியல் முறை மாற்றத்தை பின்பற்ற வேண்டியது கட்டாயம். வாழ்வியல் முறை மாற்றங்கள் முதல்ல சொல்லும்போது உணவு பழக்கம். உணவு பழக்கத்துல முதல்ல உப்பு அளவ அவங்க குறைச்சு எடுக்கணும். ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மேல உப்பு எடுக்கக்கூடாது. ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடாது. ஃப்ரைட் ஐட்டம், அப்புறம் அந்த மாரி கேக்கு, அந்த மாரி ரெட் மீட் மாரி உணவுகள எடுக்கக்கூடாது. அதிகமான காய்கறிகள் உட்கொள்ளணும். முழு தானிய உணவுகள உட்கொள்ளலாம். அ ம் அ காய்கறிகள் நெறைய உட்கொள்ளலாம். நெறைய பருப்பு வகைகள் நல்லா உட்கொள்ளலாம். ஸ்ப்ரவுட் மாரி உணவுகள் நெறைய உட்கொள்ளலாம். ஆ சிக்கன், மீன் சாப்பிட்டாலும் குழம்புல போட்டத எடுத்துக்கலாம். பொரிச்சத எடுக்காம பண்ணிக்கலாம். அப்புறம் ஆயில் பொறுத்தவரைக்கும் ஆலிவ் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில் எல்லாமே எடுத்துக்கலாம். பட் என்ன எடுத்தாலும் அத அளவு குறைச்சே எடுக்கணும். ஆமா. அதுக்கு அடுத்து உணவு முறைக்கு அடுத்து முக்கியமா பார்க்க வேண்டியது நடைப்பயிற்சி. நடைப்பயிற்சி வாரத்துக்கு 5 நாளாவது பண்ணணும். குறைஞ்சது 30, 40 நிமிஷம் பண்ணணும். இது அல்லாம பேஷண்ட்க்கு விரும்புனாங்கன்னா, அவங்க யோகா, சைக்கிளிங், ஸ்விம்மிங் இவங்கலாம் அத பண்ணிக்கலாம்.
ஏதாவது ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிடணும் பேஷண்ட். ஒண்ணுமே பண்ணாம எனக்கு முடியல, நடக்க முடியலன்னு சொல்றதுக்கு, ஒரு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் வாக்கிங்காவது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க மென்மேலும் அத வளர்த்துக் கொள்ளலாம். இந்த ஹேபிட்ட பொதுவா அவங்க வளர்த்துக்கணும். அப்புறம் வெயிட் கண்ட்ரோல் பண்றது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப அவசியம். அவங்க சர்க்கரை நோயாளிகள் 5 டூ 7% வெயிட் குறைச்சாலே அவங்களுக்கு நல்ல பிரஷர் கண்ட்ரோல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் எல்லாமே நம்ம வெயிட் குறைக்கும்போது நல்லா வந்துரும். வ ஒ உடல் இடுப்பு சுற்றளவு பொறுத்தவரைக்கும் ஆண்கள் வந்து 90 சென்டிமீட்டர் கீழ வச்சுக்கணும். பெண்கள் வந்து 80 சென்டிமீட்டர் கீழ வச்சுக்கணும். இது தவிர வேற முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் வந்து ஹேபிட்ஸ் கெட்ட பழக்கங்கள் எதுவும் இருந்தா, அவங்க அத இது பண்ணிக்கலாம். கெட்ட பழக்கங்கள் இருந்தா அவங்க அத தவிர்த்துக்கணும். குடிப்பழக்கத்த நிப்பாட்டிக்கலாம். ஸ்மோக்கிங்க அவங்க பண்ணாம இருக்கணும். இந்த மாரி ஹெல்த்தி ஹேபிட்ஸ அவங்க கடைபிடிக்கணும். அவங்களுடைய சுற்றத்தார்களையும் ஒரு 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 நல்ல சுற்றத்தார்கள ஏற்படுத்தி, அவங்க நடைப்பயிற்சி பண்றது, இந்த மாரி ஏதாவது கம்பைன்ட் ஆக்டிவிட்டியா பண்ணும்போது, அவங்க இந்த சர்க்கரை நோயோட சேர்த்து பிரஷர், சுகர கண்ட்ரோல் பண்ணும்போது, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் ரீதியான ஆபத்துகள், அதாவது மாரடைப்பு, பக்கவாதம், கிட்னி பிரச்சனை, கண் பார்வை இழப்பு, கால் புண்கள், நோயினால வரக்கூடிய தொற்று நோய்கள் எல்லாத்தையும் விட அவங்க பாதுகாத்துக்க முடியும். அதனால சர்க்கரை நோயாளிகள் இந்த உயர் ரத்த அழுத்தம் பத்தியும், இந்த கொலஸ்ட்ரால் பத்தியும் விழிப்புணர்வோடு இருக்கணும். அத அவங்க பீரியாடிக்கலா பிரஷர் செக் பண்ணி, வருஷத்துக்கோ 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ கொலஸ்ட்ரால் செக் பண்ணி, அத கட்டுப்படுத்தி வைக்கணும். சுகரையும் கட்டுப்படுத்தி வைக்கணும். இதன் மூலமா அவங்க வாழ்க்கையில வெற்றி காண முடியும். நன்றி.